அறுமுகம் வாழ்க, அறுமுகம் வாழ்க. கோருசை தரிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, உக்குடம் வாழ்க. மண்ணே வாழ்க, மண்ணே வாழ்க. ஆனைகள் அணங்கு வாழ்க, ஆனைகள் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே. ஓம் பல்லா மந்திரம் சொத்தா போற்றி ஐந்தடக்குமாக்கு அருளை போற்றி புறமே கைவிழச்சி பிரமையை போற்றி அருளியை நடப்பிக்கும் அன்பே போற்றி அருவுருவாய் ஆக்குவிக்கும் அண்ணால் போற்றி வாய் நன்றி கொள்ளால் போற்றி தவறையை சாதிக்கும் தக்கோய் போற்றி அன்பு நெறி ஒழுவச் செய்கின்றே போற்றி போற்றி. ஓம் பத்தி சொல்லுங்க. பெரியபாளையத்தம்மன் சக்தியின் ஒரு அவதாரம்.
அவங்க வந்து அங்கே அம்மன் வந்து நாக உருவில் இருந்து வழிபட்ட இடம் அது. அதற்கு பிறகுதான் திருவேற்காடு காஞ்சிபுரம் போய் திருவண்ணாமலையில் போய் இறைவனோட கலந்த இடம். இப்போ இந்த கோயில கும்பாபிஷேகம் பண்றாங்க இல்லையா, இந்த கும்பாபிஷேகத்துல என்ன ஸ்பெஷல், இங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? அம்மா இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வயதா படியேறி வரோம். 1 வயசு 2 வயசு 3 வயசு. அம்மாவுக்கோ எந்த கோயிலுக்கோ 12 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த கும்பாபிஷேகம் பண்ணணும். அப்பதான் அம்மாவுக்கு சக்தி கிடைக்கும். மேல இருக்கிறது சதாசிவம், அவர் தான் இறைவன் சிவன். அவர் வந்து அந்த சிவன்கிட்ட மேல இருக்க சிவனுக்கிட்டேயே அருளை வாங்கி அம்மாவுக்கு கொடுத்து தான் அம்மா நமக்கெல்லாம் அருள் புரிகிறார். இந்த கும்பாபிஷேகங்கிறது அவங்கள குளிர் ஊட்டுறது. 12 வருஷத்துக்கு ஒரு காலாவது அவங்கள என்ன செய்யணும், குளிர வைக்கணும். ஏன்னா எல்லா வெப்பத்தையும் நம்ம மக்களால் ஈர்க்கப்படுற எல்லா கெட்ட சக்தி நல்ல சக்தி எல்லா சக்தியும் அவ வாங்கி வச்சிருக்கா. இந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு இந்த குளிர் ஊட்டினால் அந்த சக்தியெல்லாம் போய் நல்லதன் கொண்டு வருவா. அதுக்கு தான் இது மெயினான இது. அதே போல் சதாசிவம்ங்கிறது, அந்த சதாசிவத்துக்குள்ளே தான் அந்த காலத்தில் வந்து விதைகளெல்லாம் வச்சு அரசர்கள் ஆளும்போது அந்த விதைகளை 12 வருடத்துக்கு நம்ம பஞ்சம் பட்டினியெல்லாம் வரும்போது அந்த 12 வருடத்திற்கு ஒரு முறை அந்த விதையை விதைச்சி மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு சதாசிவம் அந்த கலசத்துக்குள்ள விதைகளை வச்சு அங்கே மேலே வச்சிருப்பாங்க. ஏன்னா கீழே வச்சா கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. இப்பவும் அதே போல் ஒவ்வொரு கோயிலையும் கும்பாபிஷேகம்னா மேலே வந்து சதாசிவ வழிபாடு தான் மெயின். அதுக்குள்ள வந்து நாங்கள் நவதானியங்களும் மற்ற எல்லா தானியங்களையும் அதுக்குள்ள வச்சு தான் அங்கே மேலே வைப்பாங்க. அந்த தானியங்களோட ஈர்க்கப்பட்டு தான் அம்மாவுக்கு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை நமக்கு கொடுப்பாங்க. இதுக்காகத்தான் அந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை அம்மாவை குளிர் ஊட்டுவாங்க. அம்மனை வந்து எந்த வழிமுறையில வழிபடலாம்? எந்த வழிமுறைனா அந்த அம்மா வந்து நமக்கு தாயை நீங்க எப்படி வணங்குவீங்க? தாயை வணங்குனாக்கி நமக்கு எவ்வளவு சக்திகள் எல்லா பெருமையும் நமக்கு கிடைக்கும். அதே போலதான் வழிபடணும் அம்மாவை. என்ன அம்மா வந்து நமக்கு எல்லாத்துக்கும், இப்ப இந்த அம்மா பெரியபாளையத்தம்மா இங்க உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் தாய். அதனால நம்ம அம்மாவுக்கு எப்படி சோறு ஊட்டுவோம், எப்படி குளிக்க வைப்போம், எப்படி ஆடை உடுத்துவோம், அப்படிதான் நம்ம வழிபடணும். அவங்க வந்து வேற கிடையாது, நம்மளோட கலந்தவங்க, நம்மளை பிறவி பண்ணினவங்களும் அவங்க தான். அதனால அவங்கள வந்து நீங்க இங்க வரும்போதே அம்மாவுக்கு ஒரு பூவோ ஒரு பழமோ கொண்டு வந்து அப்படியே அம்மா நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்து வாங்கிட்டு போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எந்த கஷ்டமும் உங்களுக்கு வராது. அதே போல ஒரு தெய்வத்தை வணங்கணும்னா அவங்களுக்கு 3 உபசாரங்கள் பண்ணுவாங்க. கால் கழுவணும். முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் கழுவதுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கணும், 2வது குடிக்க தண்ணி கொடுக்கணும், 3வது இப்படி உட்கார சேர் கொடுக்கணும். இந்த 3 உபசாரங்களை பண்ணினாலே அம்மா குளிர்வாங்க. எல்லா மக்களுக்கும் நல்ல மழையை கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படிதான் ஒரு குடும்பத்துல ஒரு தாயை நம்ம எப்படி வழிபடணும் அதே தான் அம்மாவையும் வழிபடணும். ஓகே. ஹலோ சார். வணக்கம்மா. இந்த பாளையத்தம்மனோட கும்பாபிஷேகம் இது எத்தனாவது வருஷமா நடக்குது? அம்மா இந்த கோவில் கட்டி கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கள் முன்னோர்கள் ஒரு ஓட்டு கல்லுலேயும் ஓடு வீடை தான் கட்டி வச்சுருந்தாங்க. அது வழிபாடு நடந்து கொண்டு தான் இருந்தது. நாங்கள் 2008ஆம் ஆண்டு இந்த கோவிலை புதுப்பித்தோம். 2008 புதுப்பித்து 2010ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம், முதல் கும்பாபிஷேகம் இந்த பகுதியில் முதல் முறையாக நடந்த கும்பாபிஷேகம் 2010. அதனை தொடர்ந்து இப்போது 12 வருஷத்துக்கு ஒரு முறை செய்யணும். ஆனால் தவிர்க்க முடியாதனால 15 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நான் இந்த கும்பாபிஷேகம் செய்கிறோம். இதில் ஒரு அம்மனுடைய அருள் என்னென்னா, இந்த 2010 இருந்த அத்தனை நிர்வாகங்களும் இந்த 2015 அப்படியே தொடர்ந்து இருக்கிறாங்க. அது அம்மாவுடைய கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த பகுதியில் வண்ணாரப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த வண்ணாரப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மக்கள் எல்லாம் வழியில் போவாங்க. அப்போ இங்கே நிறைய பேர் வந்து தாயாரை வணங்கிட்டு போகிறாங்க.
அப்போ ஒரு பெண் தாயார் பச்சையில் குழந்தைய வச்சுன்னு கண் கலங்கின்னு இருந்தாங்க. என்னம்மா அழுவுறன்னு கேட்கும் போது சொன்னாங்க, எனக்கு எங்கள் மாமியார் குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப என்னை கஷ்டப்படுத்தினே இருந்தாங்க. அப்போ வீராஸ் துணி கடைக்கு நான் துணி எடுக்க வரப்போ இந்த அம்மாவை பார்த்து அழுதுட்டு போனேன். பிறந்து அந்த அம்மாவை வேண்டிட்டு போன 10வது மாதம் இப்போ நான் குழந்தை வந்துக்கிறேன். இப்போ முதல் பச்சையில் குழந்தை இங்கே வந்து இந்த அம்மா கிட்ட நன்றி சொல்லிட்டு போனாங்க. இது மாதிரி நிறைய அற்புதங்கள் இங்கே சொல்லினுக்குது. இங்கே எல்லா மதத்தையும் கடந்து எல்லாரும் இருந்தாங்களோ இந்த இடத்த விட்டு வேறு பகுதிக்கு வெளியே போனோன்னா முதல்ல இந்த தாயார்கிட்ட வந்து ஒரு கற்பூரத்தி காட்டி அந்த அந்த அம்மாவுடைய தரிசனத்தை பட்டின பேர் தான் வெளியே கிளம்புவாங்க. இதான் சிறப்புமா. இந்த கும்பாபிஷேகத்தில் என்னென்ன வேண்டுதல்கள்லாம் வச்சு வேண்டிப்பாங்க? புதுசாக வேண்ட போகிறதில்ல. ஏன்னா என் தாயாருக்கு முதல் முறையில் இங்கே இந்த கோயிலுக்கான ஒரு சாதனை என்னன்னா, சுயம்பாக இங்கு ஒரு புற்று அமைஞ்சது 150 ஆண்டுகளுக்கு முன்னே. அதாவது வெள்ளையர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த இல்லங்களில் முதல் மூத்த தெய்வமாக இந்த அம்மா தான் அருள் பாலித்தாங்க. இந்த கோயிலை பெரியவர்கள் வடிவமைச்சிருந்தாலும் ஆனால் சுயம்பாக புற்று உருவெடுத்து இருக்குது. அரச மரம் சுயம்பாக உருவந்துருக்குது. இதுதான் இந்த கோயிலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒரு கோயிலினாலே சுயம்பா வருது ரொம்ப பெரிய அதிசயம். இதுவும் இல்லாமல் இந்த கோவிலில் நிறைய பேர் இந்த இடத்துலேருந்து பெண்ணு வீட்டுக்காரோ திருமணத்துக்கு பெண் அழைப்பு எது வந்தாலும் இந்த கோயிலில் இரவு தங்குவாங்க, வந்து தங்கிட்டு போவாங்க. பிள்ளை வரம் கேட்பாங்க. தாயாருன்னு சொல்லியே வாழ்ந்துட்டாங்க. அம்மா 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 தான். இதில் நாங்கள் அந்த எங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் மூத்தவங்கன்றதுனால சில பேர் ஆயான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு அம்மான்னு கூப்பிட்டு இருக்கோம். ஏன்னா அம்மாவுக்கு சொல் வேறு எதுவுமே இல்லை. அதனால் நாங்கள் அம்மாவா, ஆயா கிடையாது, உலகத்துக்கு அம்மா, இந்த பகுதிக்கு அம்மா. இந்த அம்மாவை வணங்காது இந்த பகுதியில் யாரும் இல்லை. இன்னைக்கு கைவிட்டுருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக. ஆனால் அது இல்லை, அது மாயை. அந்த மாயை விலகம் மீண்டும் கூழும் கும்பம் இங்கே வந்து அருந்துவாங்க. இதில் அம்மா மேலே ஒரு நம்பிக்கையிலையும் நான் இதை உறுதிப்படுத்திக்கிறேன் இந்த கும்பாபிஷேகத்தில். உங்களுக்கு இந்த அம்மன் கிட்ட வேண்டி நடந்த விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக இருக்குமா. 2028 இந்த அம்மாவை முத ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி 2008ஆம் ஆண்டு இந்த ஆலயம் ஆகம வழிபடி பாலாலயம் பண்ணி கட்டி முடிச்சோம். அப்போது 2 வருஷம் இந்த அம்மாவை பிரதிஷ்டை பண்ணாமல் காத்துனோம். 2010 தான் கும்பாபிஷேகம் பண்ணுது. அந்த இடைப்பட்ட 2 வருஷத்தில் அந்த தாயாருக்கு தின உணவு இந்த அம்மா கைங்கரியம் பண்ணி இருந்தாங்க. அதுக்கு மேலே அந்த அம்மா சொல்லுவாங்க 2 வருஷம் 6 மாதம் அந்த அம்மாவுக்கு நாங்கள் பிரசாதம் படித்தோம். 2010 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. 2011 எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிது. டைரியும் பிரசாதம் போடுவீங்களா? நினைக்கும் ஒரு நாள் கூட தவறாமல் 2 வருஷம் 6 மாதம் பிரசாதம் படைத்தோம். கரெக்டாக 2010 அந்த அம்மா கும்பாபிஷேகம் பண்ணாங்க. 2011 நான் வேலையில் இருக்கிறேன். 6ஆம் சரத்தில் குக்காக இருக்கிறேன். நான் எப்படி சமையல் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தேனோ அதே மாதிரி நான் செஞ்ச வேலையும் சாப்பாடு செய்கிற வேலை தான் எனக்கு கிடச்சிது, கவர்மெண்ட் வேலை, ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டலில். அதனால் இதுவே எங்கள் அம்மாவுக்கு எங்களுக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் நிறைய பேருக்கு குழந்தை வேண்டணுங்களுக்கு குழந்தை கிடச்சிக்குதுப்பா, கல்யாணம் ஆகிருக்குது. பிரிஞ்சு போகிற குடும்பம் கூட ஒன்றா சேர்ந்துருக்குது. இந்த அம்மா செய்யாது ஒன்றுமே இல்லை. 15 வருஷம் பொறுத்து இன்றைக்கி நாங்கள் நிற்கிற எல்லாருக்கும் ஒன்று செஞ்சுருக்காங்க. நாங்கள் எல்லாம் நிர்வாகத்திலேயே நிறைய செஞ்சுருக்குறாங்க. இன்னொரு 15 வருஷம் நாங்கள் வந்துட்டோம். இனி வர காலம் நிறைய செய்வாங்க. அந்த பெரியப்பால் தான் நம்பி நிற்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு வந்து பிரசாதம் கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் இந்த பூஜை பண்ணும்போது என்ன மாதிரி வேண்டுதல் வச்சுருக்கீங்க? வேண்டுதல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சும்மா ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்கள். இப்போ எங்கள் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க. இந்த அம்மா ரொம்ப சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணேன். இந்த அம்மாவுடைய மகிமையில தான் அந்த கல்யாணமே ஆச்சு. இன்றைக்கி எங்கள் பெரிய பொண்ணு குழந்தை இல்லை. அது அம்மா கிட்ட வேண்டுதலாக வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாங்க. நான் அவங்களை வேண்டிக்கிறேன் இந்த வருஷம். எப்போவுமே நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருந்தப்பவே எங்கள் அம்மா வந்து கும்பிட்டுருக்காங்க. எங்களுக்கே நினைவு தெரியாதப்போ சின்ன ஒரு குடிக்கல் மாதிரி தான் இந்த அம்மா உருவானாங்க. இதை எடுத்துகிட்டு போய் குப்பை பெருக்கிறவங்க எடுத்துகிட்டு போய் முனையில் போட்டுருவாங்க. ஆனாலும் மறுநாள் வந்து எப்படியோ இந்த இடத்துல வந்து அம்மா வந்து இருந்துருவாங்க. இதை டெய்லி அவன் வந்து குப்பை எடுத்து அங்கே போட்டுருவார். ஆனால் டெய்லி அம்மா இங்கே இருப்பாங்க. இதை ஒருத்தர்னால சாமி அருள்வாக்கு வந்து அம்மாவை ஆலயம் எழுப்பினது தான் இந்த கோவில் உருவானது. நம்மளாம் ரொம்ப சின்னவங்களாக இருந்தப்போ எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இருக்காங்க இங்கே. ஆனால் வந்து நம்ம எங்கே நினைக்கிறோமோ அங்கே வருவாங்க. எனக்கெலாம் வந்து நான் தூங்கிட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தேன்னா எங்கள் அம்மா இங்கே வந்து உச்சிக்கால பூஜை தான் பண்ணுவாங்க. எனக்கு அங்கே வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க. யார் மூலமாவது இங்கே வாங்கிட்டாங்கன்னா அவங்க பிரசாதம் எனக்கு
உடம்பே சரியில்லாமல் இருந்தால் கூட அங்கே வந்து எனக்கு அருள் வாக்கு சொல்லியிருக்காங்க. அம்மாவோட ஒரு அருள்னால தான் நாங்கள் எல்லாமே அம்மாவுக்கு செய்வோம். எங்கள் அம்மா வந்து இன்னமும் இந்த பலிப்பீடம், இந்த சிம்மம் இதெல்லாம் வச்சது எங்கள் அம்மா தான். ஆலய நிர்வகிச்சப்போ எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இந்த அம்மா மேலே. ஆனால் வந்து இப்போ எல்லா மக்களும் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடவே மாட்டுறாங்க. அவங்கெல்லாம் தயவு செய்து இந்த அம்மனை, நம்ம ஊரில் இருக்க அம்மனை வந்து எங்கெங்கேயோ போகிறீங்க, அம்மாவை வந்து இங்கே பார்க்கணும், எல்லாரும் மறுபடியும் வந்து இங்கே சாமி கும்பிடணுன்றது ஆசை.